வெல்கம் டு எடிஸ்பிரண்ட் அகாடமி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இந்த சீரீஸில் பர்சன்டேஜ், ஓகேவா? ஸோ அதோட அடுத்தடுத்த டைப் என்ன அப்படின்றது தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, இதுக்கு முன்னாடி 4 வீடியோஸ் பர்சன்டேஜில் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல் பர்சன்டேஜ்க்கான பேசிக் கான்செப்ட் வீடியோஸ் ஃபுல்லாமே போட்டிருக்கோம். ஸோ பர்சன்டேஜ் ஒரு கொஷின் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பேசிக்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே நமக்கு கிடைக்கும். ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல் பர்சன்டேஜோட ஃபுல் கான்செப்ட் வீடியோஸ் இருக்குது. அண்ட் பார்ட் 3ல் சேலரி பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய சம்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பார்ட் 4ல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய சம்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கான வீடியோஸில் பர்சன்டேஜில் எலெக்ஷன் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதோட கான்செப்ட் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கான வீடியோஸில் இதை பேஸ் பண்ணி எலெக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது ஒரு எலெக்ஷன் ஓரியன்டாக இருந்தது அப்படின்னா அதோட கான்செப்ட் என்ன, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பார்த்துடலாமா? ஃபஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா, எலெக்ஷன் அப்படின்னாலே என்ன, ஒரு வார்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அந்த வயசு தானே கவுண்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 10th வார்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ 10th வார்டு ஒன்று வச்சுக்கலாம். அந்த வார்டில் டோட்டலாக எவ்வளோ மெம்பர் இருக்காங்க அப்படின்னா 1000 மெம்பர் இருக்காங்க. டோட்டல் மெம்பர் இது. ஓகேவா? ஸோ ஒரு வார்டு இருக்குது, அந்த 10th வார்டு கவுண்டிங் எடுக்கிறாங்க, அதில் மொத்தமாக 1000 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் இப்போ எலெக்ஷன் அப்படின்னாலே என்ன பேஸ் பண்ணியிருக்கும், அதில் உள்ள வருது 2 கான்செப்ட் தான். மொத்தம் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, ஜெயிச்சவங்க எவ்வளோ பேர் ஓட்டு வாங்கியிருக்காங்க, தோத்தவங்க எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். ஓகேவா? ஸோ இதை எந்த மாதிரியான சீக்வன்ஸில் உள்ள நம்ம எடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ மொத்தமாக 1000 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இப்போது C1 அப்படின்ற கேண்டிடேட் இப்போது போட்டி எலெக்ஷனில் வருது அப்படின்னாலே கேண்டிடேட் இருப்பாங்க அதில் கண்டிப்பாக. ஓகேவா? இப்போது C1 அப்படின்ற கேண்டிடேட் வந்துட்டு 60% ஆஃப் ஓட் வாங்கியிருக்காங்க. எதுலேருந்து அப்படின்னா வேலிட் ஓட்லேருந்து. ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ 60% 100% ஓட்டு அப்படின்னா அதில் 60% தான் மெஜாரிட்டியாக வருது. ஸோ அப்போ அவங்க தான் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த எலெக்ஷனில் வின் பண்ணியிருப்பாங்க. அப்போது எனக்கு ஜெயிச்ச பர்சன் 60% அப்படின்னா அப்போ ரிமைனிங் தோற்று போயிருப்பாங்க இல்லையா, அந்த கேண்டிடேட் எவ்வளோ வாங்கியிருப்பாங்க, 40%. அதாவது கேண்டிடேட் 2 அப்படின்றவங்க 40% ஆஃப் த ஓட்டாக இருக்கும். எதுலேருந்து? வேலிட் ஓட்லேருந்து. ஓகேவா? நமக்கு டோட்டல் மெம்பர் ஓட்டு தான் தெரியும். ஸோ இது ரெண்டும் வேலிட் ஓட்லேருந்து வருது. ஓகேவா? ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போ மொத்தம் 1000 பேர் இருக்காங்கல்ல, அதில் இப்போ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 10% வந்துட்டு நாட் போல்டு. 10% நாட் போல்டு. அப்போது எவ்வளோ பேர் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க, 90% மெம்பர்ஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஓட் போட்டிருப்பாங்க. அப்போது 90% ஓட்டு தான் நமக்கு போலே ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ டோட்டலாக 1000 பேர் இருக்காங்க. அந்த 1000 பேரில் எவ்வளோ பேர், எனக்கு 90% மெம்பர்ஸ் தான் ஓட்டு போட்டிருக்காங்க, 10% போடவே இல்லை. ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த 1000 இருக்கு இல்லையா, அந்த 1000ல் 10% ஓட்டு போடவே இல்லை. அப்போ 1000ல் 10% எடுத்தால் என்ன வரும், 100 வருமா? அப்போ 100 மெம்பர்ஸ் ஓட்டு அவங்களோட ஓட்டை போய் போடலை. இப்போ ரிமைனிங் எவ்வளோ பேர், 900 மெம்பர்ஸ் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகேவா? டோட்டல் அந்த டோட்டலில் ஓட்டு போட்டவங்க அந்த வார்டில் மொத்தமாக 1000 பேர் இருக்காங்க. அந்த 1000 பேரில் ஓட்டு போட போனவங்க எவ்வளோ பேரா, 900 பேர் தான் ஓட்டு போட போயிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா, ஸோ போட்டதுலேயே ஓட்டை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. என்ன பிரிக்கிறாங்க அப்படின்னா, அடுத்து வந்து அதுலேயே 10% என்னவா இருக்குது, இன்வேலிடாக இருக்குது. 900 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, போட்ட ஓட்லையே இன்வேலிட் அப்படின்னா அந்த ஓட்டு செல்லாது. அப்போ கள்ள ஓட்டு, ஒருத்தர் மேபி 2 ஓட்டு போட்டிருக்கலாம், அந்த மாதிரி அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது 900 பேரில் 10% என்னவா, இன்வேலிட் ஆயிடுச்சு. ஓட்டு போட்டதில் எனக்கு 10% இன்வேலிட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ பேரோடது வேலிட் ஓட்டாக இருக்கும், 90% தான் வேலிட் ஓட்டாக இருக்கும். கரெக்டா? இப்போது 900 பேர் இருக்கா, இந்த 900ல் 10% எனக்கு என்ன ஆச்சு, இன்வேலிடு. அப்போ ரிமைனிங் 90% தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதில் எனக்கு 10% வந்து இன்வேலிடா. இப்போது 900ல் 10% கண்டுபிடிக்கலாமா? அப்போது 900ல் 10% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா
ஸோ என்ன வரும் 0 0 கேன்சல் ஆயிடுச்சு 90 கரெக்டா 90 பேர் ஓட்டே போடலை 800ல் 900 மெம்பரில் 90 பேர் என்ன பண்ணல ஓட்டே போடலை சாரி இன்வேலிட் ஓட்டாக கன்சிடர் பண்ணப்படுது ஓட்டு போடலே இல்லை இன்வேலிட் ஓட்டு போட்டது 900 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அதில் 90 பேரோட ஓட்டு செல்லாத ஓட்டாக மாறிடுச்சு ஓகேவா ஸோ இப்போ 90 வந்து இன்வேலிட் அப்படின்னா இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்னது அதுதான் அந்த ஓட்டு கவுண்டிங்கில் எடுத்துப்பாங்க வேலிட் ஓட்டு அப்போது 900ல் 90 மைனஸ் பண்ணிடுவோம் ஓகேவா அப்போ 900ல் 90 மைனஸ் பண்ணனா என்ன வரும் 810 அப்படின்னு கிடைக்கும் எப்படி இன்ஃபர்மேஷன் எடுத்துருக்கோன்னு புரிஞ்சுதா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு வார்டு இருக்குது அந்த வார்டில் 1000 பேர் இருக்காங்க ஓகேவா 1000 பேர் அடுத்து 2 கேப்போ எனக்கு எலெக்ஷன் அப்படின்னாலே கண்டிப்பாக ஆப்போசிட்டாக என்ன பண்ணுவாங்க கேண்டிடேட் வந்து நிற்பாங்க இல்லையா ஸோ C1 அப்படின்ற கேண்டிடேட் வந்து 60% ஓட்டு வாங்கியிருக்காங்க வேலிட் ஓட்டுலேருந்து கவுண்ட் பண்ணுறாங்க இதுலேருந்து எடுக்கல கொஷினில் என்ன கொடுத்துட்டாங்க வேலிட் ஓட்டுன்னு எடுத்துட்டாங்க ஸோ அப்போ அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கணும் இதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன பிரியும் 600 400ன்னு பிரியும் ஸோ அது தப்பு கொஷினில் என்ன கொடுத்துட்டாங்களோ அதை நல்லா பாருங்கள் வேலிட் ஓட்லேருந்து எடுக்கிறாங்களா இல்லை டோட்டல் ஓட்லேருந்து எடுக்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க 810 மெம்பர்ஸ்ன்றதுவங்க வந்துட்டு ஒரு டோட்டலாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க ஓகே ஃபைனலாக இப்போ இங்கே 810 ஓட்டு தான் செல்லக்கூடிய ஓட்டு ஓகேவா அப்போது இதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும் ஜெயிச்ச கேண்டிடேட் எவ்வளோ எடுத்திருக்காங்க டிஃபீட்டான கேண்டிடேட் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போது 60%, அப்போது 810ல் 60% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் C1 அப்படின்ற கேண்டிடேட் வந்து 60% ஓட் வாங்கியிருக்காங்க இல்லையா அப்போது இந்த 810 இருக்கு இல்லையா 810ல் 60% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் 60/100 அப்படின்னு போடுவோம் ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும் 0 0 கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் என்ன இருக்குது 81 × 6 அப்படின்னு இருக்கா ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 8s are 48 ஸோ C1 அப்படின்ற கேண்டிடேட் டோட்டலாக 486 ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க ஓகேவா C2 கேண்டிடேட் வந்து 40% ஆஃப் த ஓட் வாங்கியிருக்காங்க இல்லையா அப்போ C1 வந்துட்டு என்ன 60%னா அப்போ C2 ஆட்டோமேட்டிக்காக 40% அப்போ இதில் தான் 40% எடுக்கணும் அப்போது 810 × 40/100 அப்போ கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன இருக்குது ரிமைனிங் 81 × 4 அப்படின்னு இருக்குது ஸோ அப்போ என்ன வரும் 432 324 இருக்கு இல்லையா ஸோ அப்போ டிஃபீட் ஆனவங்க இவ்வளோ வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க ஓகேவா இப்போது இதை ஒரு கொஸ்டினாக கேட்கும்போது என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா ஒரு 2 கீவேர்டு அப்படின்றது ஒன்று இருக்குது ஒன்று மார்ஜின் பை அப்படின்னு கொடுப்பாங்க இல்லை டிஃபீட்டட் பை அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க பை அப்படின்ற வார்த்தை மார்ஜின் அப்படின்ற வேர்டு இருக்கும் கொஸ்டினில் அப்படி இல்லை அப்படின்னா டிஃபீட்டட் பை அப்படின்னு இருக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை டிஃப்ரென்ஸ் ஜெயிச்ச கேண்டிடேட்டுக்கும் தோற்று போயிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த கேண்டிடேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதுதான் அந்த மார்ஜின் பை ஆர் டிஃபீட்டட் பை ஆர் ஓன்டு பை அந்த வார்த்தைக்கான மீன் பண்ணுது ஓகேவா ஸோ அப்போ இவங்க 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தனா என்ன வரும் அப்படின்னா 162 அப்படின்னு இருக்கும் இதுதான் கான்செப்ட் எப்படி எடுத்துருக்கோன்னு புரிஞ்சுதா ஸோ டோட்டல் அந்த வார்டில் டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்க தென் அதுக்கப்புறம் போல்டு ஓட்ஸ் எவ்வளோ அன்போல்டு ஓட்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம் தென் அந்த போல்டு ஓட்ஸ் அன்போல்டு ஓட்ஸ்லேருந்து தான் வேலிட் ஓட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஸோ வேலிட் ஓட்ஸ் எவ்வளவோ அதிலிருந்து தான் கேண்டிடேட்டோட நம்ம எவ்வளோ வந்து ஓட்டு எடுத்திருக்காங்கன்றதை கவுண்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ எலெக்ஷனை பேஸ் பண்ண வரைக்கும் இதுதான் கான்செப்ட் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ C1 அப்படின்ற கேண்டிடேட் இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கல்ல அப்போது அந்த பர்சன்டேஜில் இங்கே என்ன கொடுக்குறாங்கன்றதை நம்ம நல்லா கவனிக்கணும் ஸோ வேலிட் ஓட்லேருந்து அதை எடுக்கிறாங்களா இல்லை டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்லேருந்து அதை எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோன்னா சம் வந்து மிஸ்டேக் ஆயிரும் ஓகேவா ஸோ எலெக்ஷன் பேஸ் பண்ணியிருக்கக்கூடியதில் இதுதான் இருக்கக்கூடிய கான்செப்ட் ஓகே இப்போ இதை பேஸ் பண்ணி எப்படி கொஷின் வரும்ன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ இது ஃபுல்லாக கான்செப்ட் இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன் ஸோ 2 கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒன் இப்போ எலெக்ஷனில் வந்துட்டு 2 கேண்டிடேட் நடுவில் நடக்குது இப்போது 10% ஆஃப் த ஓட்டர்ஸ் இந்த ஓட்டர் லிஸ்ட் டிட் நாட் காஸ்ட் தேர் ஓட் இப்போ அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் டோட்டலாக 100% இருப்பாங்க அதில் 10% என்ன பண்ணலையா ஓட்டே போடலை அப்படின்ட்டாங்க அப்போ 90% தான் ஓட்டு போட்டிருப்பாங்க ஓகேவா அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க 10% ஆஃப் த ஓட்ஸ் காஸ்ட் வேர் ஃபவுண்ட் டு பி இன்வேலிட் ஸோ அந்த போல்டு ஓட்லேயே என்ன இருக்குது 10% வந்து இன்வேலிடாக மாறிடுச்சு ஓகேவா ஸோ அடுத்தது த வின்னிங் கேண்டிடேட் காட்
56% of the valid vote and won by the election margin of 158 votes. அப்போது என்ன தெரிஞ்சிச்சு, எனக்கு பிகினிங் 100% ஓட்டு தான் கன்சிடர் பண்ணுவோமா. ஸோ அதில் 56% வந்துட்டு C1, அதாவது 56%னாலே 100ல் மெஜாரிட்டி அதுதான். அப்போ இந்த கேண்டிடேட் தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போ 56 ஓட் வந்துட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. தென் அப்போ இதில் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஓட் எவ்வளோ, 44. அதுதான் இன்னொரு கேண்டிடேட் வாங்கியிருப்பாங்க, C2ன்ற கேண்டிடேட். ஓகேவா. ஸோ இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த வின்னிங் மார்ஜின் ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல, இந்த மார்ஜின் ஆஃப் அப்படின்றப்போ என்னன்னா இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் அது. ஓகேவா. ஸோ இவங்க 2 பேருக்கு கூடிய டிஃப்ரென்ஸோடது தான் அது வரும். இப்போ என்ன இருக்குது, 56 இருக்குது, இங்கே 44. ஸோ இவங்க 2 பேர் அதாவது இந்த ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஜெயிச்ச கேண்டிடேட் தோற்ற கேண்டிடேட்டை விட இவ்வளோ ஓட்டு வந்து வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லுவோம்ல ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஓகேவா. அப்போது இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்ன்றது எவ்வளோ அப்படின்னா 12. அப்போ அந்த 12% தான் என்னவா 1458 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம வேலிடு ஓட், ஸோ எனக்கு என்ன கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, வேலிடு ஓட்லேருந்து தான் கேண்டிடேட் வந்து வின் பண்ணுறாங்க, டிஃபீட் ஆகுறான்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய 100% அப்படின்றது வந்துட்டு வேலிடு ஓட்டை தான் மென்ஷன் பண்ணும். ஓகேவா. அப்போது நீ கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வரும், இங்கே வந்து 25 டைம்ஸ் இருக்கும். ஸோ அகைன் கேன்சல் பண்ண அப்படின்னா இங்கே 4 டைம்ஸ் இருக்கும், ஸோ 8 டைம்ஸ் இருக்கும், தென் 6 டைம்ஸ் வந்துடும். ஓகேவா. ஸோ 486, தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 486 × 25 அப்படின்னு இருக்கும். ஸோ 6 5s are 30, ரிமைனிங் 3, 5 8s are 40, 43, ரிமைனிங் 4, 5 4s are 20, 24. ஸோ 12, 2, ரிமைனிங் 1, 16, 7, ரிமைனிங் 1, 4 2s are 8, 9. ஸோ 0, 5, 1, ரிமைனிங் 1, 12. ஸோ அப்போ எவ்வளோ ஓட் வந்திருக்கு, 12,115 வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, 12,115 நமக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் டோட்டல் வேலிடு ஓட். ஓகேவா. ஸோ இதிலிருந்து அடுத்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா போல்டு ஓட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதுவுமே இந்த வேலிடு ஓட்டுமே எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 10%. இது வந்து இப்போ 100% நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ இதில் 10% இன்வாலிடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுவே ஒரு 90% மாறிடும். கிளியராக இருக்கு இல்லையா. ஏன்னா ஓட்டு போட்டவங்களே 10% தான் வேலிட்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம 100% நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 10% இன்வாலிட்ன்றப்போ அப்போ இதோட வேல்யூ 90 மாறிடும் இந்த இடத்துல. ஓகேவா. அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த வேல்யூன்றது எனக்கு 90 மாறிடும். ஸோ 90% தான் 12150 அப்படின்னா 100% எவ்வளோ, கரெக்டா. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது போல்டு ஓட்கான கால்குலேஷன்ஸ். ஓகேவா. ஸோ வேலிடு ஓட் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது போல்டு ஓட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 90 தான் எனக்கு 12,150 அப்படின்னா அப்போ 100% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா 1 டைம் இருக்கும், ரிமைனிங் வந்து 3 அப்படி இருக்கும். ஸோ என்ன வரும் 3 டைம்ஸ் 5 டைம்ஸ். ஸோ 135 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போது 1350. ஸோ 13,500 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா போல்டு ஓட்ஸ். ஓகேவா. ஸோ மொத்தமாக எவ்வளோ போல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஓட்ஸ். ஓகேவா. ஸோ இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஓட்டு போட்டதுலே 10% ஓட்டர் வந்துட்டு அவங்களோட ஓட்டை வந்துட்டு போடலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. காஸ்ட் தேர் ஓட்டுன்னு கொடுத்துருக்காங்களே, டிட் நாட் காஸ்ட் தேர் ஓட்டுன்னு கொடுத்துருக்காங்களே. அப்போது எவ்வளோ பேர் டோட்டலாக இருக்காங்களோ அதில் 10% போடலை. அப்போ ரிமைனிங் 90% தான் போல்டு ஓட்டாகவே இருக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது போல்டு ஓட்டு தானே. அப்போ 10% எடுக்கலை அப்படின்றக்கப்போ அப்போ இதை நம்ம அடுத்தது என்ன கன்சிடர் பண்ணிக்கணும், இதை 90% அடுத்த மறுபடியும் கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த 90 தான் எனக்கு 13500 அப்படின்னா 100% இதுதான் ஒரிஜினலான டோட்டல் ஓட்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ அகைன் கேன்சல் பண்ணும்போது 0 9 டைம்ஸ் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 3 டைம்ஸ், அடுத்தது 5 டைம்ஸ், சாரி ஓகே, தென் 0, அடுத்தது 3000. ஒரே ஒரு நிமிஷம். இப்போ இங்கே
இங்கே என்ன இருக்குது 90% தான் 13,500 அப்படின்னு இருக்கா. ஸோ இதிலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும் 100% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே 0 கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்கும், இங்கே 1 டைம் இருக்கும். ஸோ இங்கே 5 டைம் 0 இருக்குது. ஓகேவா. ஸோ இது ரெண்டே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், இங்கே 150 மேலே இருக்குது. ஸோ இங்கே கேன்சல் பண்ணும்போது 0 ஆட் ஆயிடும். ஸோ எவ்வளோ இருக்குது 15,000 ஆன்சர் வந்துருச்சா. ஸோ இது பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா. ஸோ டோட்டலாக இப்போ இனிஷியலாக அந்த வார்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்கன்னா 15,000 நம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. அப்படியே கொஷினில் இருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அப்படியே பேக்வேர்டில் மூவ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ என்ன கொஷின் இதில் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு வின் பண்ண கேண்டிடேட் வந்து 56% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஓகேவா. எதுல இருந்து அப்படின்னா வேலிட் ஓட்லேருந்து எடுத்திருக்காங்க. அப்போது வின் பண்ணவங்க எனக்கு 56% அப்படின்னா அப்போ ரிமைனிங் இருக்கிற அந்த 44 டிஃபீட் ஆனவங்க. ஓகேவா. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, வின் பண்ணவங்க எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மார்ஜின் பை அப்படின்றது டிஃப்ரென்ஸை மென்ஷன் பண்ணும். ஸோ அப்போ இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் 1458 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்போ அந்த 12% தான் 1458 அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வருது, 12,150 வருது. இப்போது இது என்னது வேலிட் ஓட். ஓகேவா. ஸோ இந்த 100% அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது வந்து வேலிட் ஓட்டுன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ வேலிட் ஓட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, 10% எனக்கு அன்வேலிட்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. அப்போ ரிமைனிங் இங்கே இருக்கக்கூடியதை அடுத்து நம்ம எடுக்கும்போது 90% தான் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே. அப்போ 90% 12,150 அப்படின்னா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். அப்போ வேலிட் ஓட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்ததான் எங்கே போக போகிறோம், போல்டு ஓட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 100 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும் போது 13,500 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுலேயே ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் 100%ல் 10% என்னவா இருக்கு, அவங்களோட ஓட்டே போடலைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அகைன் இது என்னவா மாறுது, 90% மாறுது. அப்போது 13,500 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து மறுபடியும் நம்ம 100% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தான் அது நமக்கு டோட்டல் நம்ம அந்த வார்டில் இருக்கக்கூடிய டோட்டல் மெம்பர்ஸ் அவ்வளோதான். ஓகேவா. ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் என்ரோல்டு இன் த ஓட்டர் லிஸ்ட். அப்போது அந்த வார்டில் இருந்து ஓட்டர் லிஸ்ட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் என்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம 15,000 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். ஸோ எப்படி போட்டுன்னு புரிஞ்சுது இல்லையா. ஸோ எப்படி கான்செப்ட் பார்த்தோம்ல, அந்த பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அதே கொஷின்ஸ் தான் இதுவும். இதுலேயே இன்னொரு சம் ஒன்று பார்த்துடலாம். இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி கொஷினில் வரும். அதாவது வின்னிங் கேண்டிடேட்க்கும் டிஃபிடட் கேண்டிடேட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு அப்போ டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, எலெக்ஷனில் 2 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அதில் வந்துட்டு ஒரு கேண்டிடேட் வந்து 40% ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஓட் வாங்கிட்டு அண்ட் டிஃபீட்டட் பை அனதர் கேண்டிடேட் பை 298 ஓட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போது 40% வாங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க டிஃபீட் தான் ஆகியிருப்பாங்க. ஸோ பைன்னு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, கேண்டிடேட் டிஃபீட்டட் பை. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸோட வேல்யூ. ஓகேவா. ஸோ அப்போ வின் பண்ணவங்க எவ்வளோ வாங்கியிருப்பாங்க, 60%. டோட்டலாக 100%. அதில் டிஃபீட் ஆகிறவங்க 40% அப்படின்னா வின் பண்ணவங்க 60% ஓட்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ இவங்க எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் அப்படின்னா 298 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, 20%. ஓகேவா. அவங்க கேட்டிருக்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த 20% தான் 292 அப்படின்னா 100% தானே டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட், அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ பாக்ஸ் மெத்தடில் போடுறது தான். வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டீட்டெயிலாக கண்டுபிடிக்கலாம். இப்போது கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 0வும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா. அடுத்து இங்கே 2 இருக்குது, தென் இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5. ஓகேவா. ஸோ இப்போ ரிமைனிங் என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. என்ன இருக்குது, 292 × 5 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணனா என்ன வரும், 5 2 10, ரிமைனிங் 1, 9 5 45, 46, 4 ரிமைனிங், 5 2 10, 14. அப்போது டோட்டலாக அங்கே இருக்கக்கூடிய ஓட்டு எவ்வளோ, 1460. ஸோ கொஷின் அதானே கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போது 1460. இந்த மாதிரி 2 கேண்டிடேட் கொடுத்து அவங்களோட பர்சன்டேஜ் கொடுத்துட்டு டிஃபிட்டட் எந்த ஓட்டு வித்தியாசத்தில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். இதில் இருக்கக்கூடிய 2 மேஜரான கான்செப்ட் இதுதான். ஸோ நாளைக்கு வீடியோஸில் இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா. தேங்க்யூ.